ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். இத பத்தி நீங்க கண்டிப்பா எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுங்கிறதுல ஒரு பெரிய மர்மம் இருக்கு இல்லையா? அந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த தலைப்பு கேட்ட உடனே சில பேருக்கு அட இது ஏதோ மந்திரம் தந்திர மாதிரி இருக்கேன்னு தோணலாம். இன்னும் சில பேர் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குன்னு யோசிக்கலாம். நீங்க இதை முழுசா நம்புறவரா இருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் சந்தேகப்படுறவரா இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. இந்த விளக்கம் உங்க 2 பேருக்குமே பிடிக்கும், ரொம்ப தெளிவா புரியும். ஈர்ப்பு விதிய பத்தின பொதுவான கருத்துல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விட்டு போயிருக்கு. அதனாலதான் நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த விடுபட்ட பகுதி என்னங்கிறது தான் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். முதல்ல இந்த விதிய பத்தின ரொம்ப எளிமையான பொதுவான பார்வையைத் தாண்டி உண்மையில என்ன இருக்குன்னு பாப்போம். தி சீக்ரெட் மாதிரி பிரபலமான புத்தகங்கள் மூலமா நாம என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? நீங்க எதை ஆழமா நினைக்கிறீங்களோ அது உங்களை சேரும்னு. ஆனா இதோட தப்பான புரிதல் என்னன்னா, நான் சோஃபால உட்காந்துக்கிட்டு 1 கோடி ரூபாய் வேணும்னு நினைச்சா போதும், அது என் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும் நம்புறது. ஹேய், அது அப்படியெல்லாம் வேலை செய்யாது. எந்த முயற்சியும் இல்லாம எதுவும் நடக்காது. அப்போ இது எப்படிதான் வேலை செய்யுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. இது வெறும் தத்துவம் இல்ல, இதுக்கு பின்னாடி உறுதியான அறிவியல் கருத்துக்களும் இருக்கு. நம்ம உடம்புல நினைச்சு பாருங்க, சுமார் 40 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. 40க்கு அப்புறம் 12 சைபர். இந்த 40 ட்ரில்லியன் செல்களையும் ஒரே சிந்தனையில, ஒரே திசையில நீங்க விரும்புற இலக்க நோக்கி ஒருங்கிணைப்பதுதான் இங்க இருக்கிற சூட்சுமம். இப்போ இந்த அதிர்வு, அதாவது வைப்ரேஷனா இல்ல, நம்ம முன்னாடி இருக்கிற இந்த மேசையில இருந்து நம்ம உடல் வரைக்கும் எல்லாமே மூலக்கூறு அளவுல அதிர்ந்துகிட்டே இருக்கு. இது ஒரு ஆச்சரியமான அறிவியல் உண்மை. ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. மேசையோட அதிர்வு மாறாது, அது நிலையானது. ஆனா நம்ம உடலோட அதிர்வு அப்படி இல்ல. நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் ஏத்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். நரம்பியல் படி நம்ம எண்ணங்கள் உடம்புல நேரடியான ரசாயன மாற்றங்களை உருவாக்குது. நீங்க கோவமா கவலையா இருக்கும்போது உடல் கார்டிசாலை வெளியிட்டு ஒருவித மன அழுத்த நிலைக்கு போகுது. இதுதான் நாம குறைந்த அதிர்வுன்னு சொல்றோம். ஆனா நீங்க சந்தோஷமா நன்றியோடு இருக்கும்போது செரோட்டோனின், டோப்பமைன் மாதிரி ஃபீல் குட் ஹார்மோன்கள் சுரந்து உடல் தளர்வடையுது. இதுதான் உயரதிர்வு. நம்ம எண்ணங்களோட ஆற்றல் நம்ம மண்ட ஓட்டுக்குள்ள மட்டும் இல்லைங்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. EEG டெஸ்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தலையில கருவிகளை வச்சு மூல அலைகளை அளவிடுவாங்க. ஆனா MEGன்னு ஒரு கருவி இருக்கு. அது உங்க தலைய தொடாமலே தூரத்துல இருந்தே நம்ம மூளையோட ஆற்றல் புலத்தை அளவிட முடியும். இது என்ன சொல்லுது? நம்ம எண்ணங்களோட சக்தி நம்ம உடம்பையும் தாண்டி வெளியே பரவுது. நாம குட் வைப்ஸ், பேட் வைப்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இதுதான். ஒரே மாதிரி இருக்கிற 2 அதிர்வலைகள் சந்திக்கும்போது அதோட சக்தி இரட்டிப்பாகும். இதுக்கு பேரு ஆக்கப்பூர்வமான குறுக்கீடு. ஆனா வெவ்வேறு அதிர்வலைகள் சந்திக்கும்போது அது ஒண்ணு மோதி ரத்து செஞ்சிடும். இது அழிவுகரமான குறுக்கீடு. ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த முழு விளையாட்லயும் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த கருவியை பத்தி பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, நம்ம மனசுதான். நம்ம மனச ஒரு பனிப்பாறை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. கடலுக்கு மேல தெரியற அந்த சின்ன நுனி இருக்கு இல்லையா, அது வெறும் 5% தான். அதுதான் நம்ம உணர்வு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட். ஆனா கடலுக்கு அடியில இருக்கிற அந்த பிரம்மாண்டமான 95% தான் நம்ம ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம வாழ்க்கையோட உண்மையான கட்டுப்பாட்டாளர் அதுதான். இந்த 95% ஆழ்மனசுல இருக்கிறது தான் பாரடைம். இது என்னன்னா, சின்ன வயசுல நாம திரும்ப திரும்ப கேட்ட, பார்த்த, நம்புன விஷயங்களோட ஒரு தொகுப்பு. நம்ம வாழ்க்கையோட ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. நாம உலகத்தை எப்படி பார்க்கறோம், எப்படி தானா சில விஷயங்களை செய்றோங்கிறத இதுதான் தீர்மானிக்குது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க உங்க பாரடைமா ஒரு ரேடியோ ஸ்டேஷன்னு வச்சுக்கோங்க. நீங்க 93.5 FMக்கு டியூன் பண்ணா அந்த ஸ்டேஷன்ல வரத மட்டும்தான் கேட்க முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் உங்க பாரடைம் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில இயங்கும். அதுக்கு பொருத்தமான அனுபவங்களை மட்டும்தான் அது உங்க வாழ்க்கைக்கு ஈர்க்கும். பணம், வெற்றி, உறவுகள்னு எல்லாத்துலயுமே நாம ஒவ்வொரு அலைவரிசையில இயங்குறோம். சில பேர் எப்பவுமே பணம் பத்தலங்கிற வறுமை அலைவரிசையில இருப்பாங்க. சில பேர் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குங்கிற செழிப்பு அலைவரிசையில இருப்பாங்க. நீங்க இப்போ எந்த ஸ்டேஷன்ல இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற அந்த ரொம்ப முக்கியமான, நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த விடுபட்ட பகுதியை பார்க்க போற நேரம் வந்தாச்சு. ரெடியா? அப்போ அந்த விடுபட்ட முக்கியமான விஷயம் என்ன? அது அட்ராக்ஷன் என்ற வார்த்தைக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. அதுல கடைசி 6 எழுத்துக்களை பாருங்க. ஆக்ஷன். ஆமாம், செயல்.
வெறும் எண்ணங்கள் மட்டும் பத்தாது, நீங்க எழுந்து செயல்ல இறங்கணும். இதுதான் இந்த விதியில 99% பேர் கோட்ட விடுற இடம். அப்போ சரியான வழிமுறை இதுதான். ரொம்ப சிம்பிள். 1, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அலைவரிசைக்கு உங்க மனசை டியூன் பண்ணுங்க. 2வதா, சும்மா உட்கார்ந்திருக்காம சுறுசுறுப்பா மாறுங்க. 3வதா, வெளிய போய் வாய்ப்புகளையும் சரியான மனிதர்களையும் தேடி செயல்ல இறங்குங்க. மனநிலையும் செயலும் சேரும்போதுதான் மேஜிக் நடக்கும். சரி, தியரி எல்லாம் ஓகே. இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சக்தி வாய்ந்த நிஜ வாழ்க்கை கதை மூலியமா இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஒருத்தரோட வாழ்க்கையில கையில இருந்த பணம் எல்லாம் கிட்டத்தட்ட காலியாகிற ஒரு நிலைமை. அப்போ அவங்க அம்மா இயல்பா கேக்குறாங்க, உனக்கு கவலையா இல்லையான்னு. அதுக்கு அவர் ரொம்ப அமைதியா சொல்றாரு, இல்லம்மா, நான் இப்போ கவலைப்பட்டா எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்காது. அதனால நான் எனக்கு என்ன வேணுமோ அதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறேன். நம்ப முடியுமா? அடுத்த 2 நாள்ல அவர் முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியிலிருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஹெச்ஆர் சொல்றாங்க, சார், போன வருஷம் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. அதனால நாங்க உங்களுக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட $23,000. நினைச்சு பாருங்க. இத கேட்ட அவங்க அம்மா ஆச்சரியமா சொல்றாங்க, நீ எப்பவுமே நீ நினைச்சத சாதிச்சிடுற. அதுக்கு அவர் சொன்ன பதில்தான் இந்த முழு விளக்கத்தோட சாரம். ஆமாமா, எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு என்ன வேணாமோ அது என் மனசுல இருக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க இப்போ எந்த ரேடியோ ஸ்டேஷன்ல டியூன் பண்ணிருக்கீங்க? நீங்க உண்மையா விரும்பும் வாழ்க்கையோட அலைவரிசைக்கு மாற இன்னைக்கு உங்களால எடுக்க முடியற அந்த முதல் செயல் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த முதலடி இன்னைக்கு எடுத்து வைங்க.